ஹிஜ்ரத் இஸ்லாமிய வரலாற்றில் வழிநெடுக நிறைந்து நிற்கிற ஒரு வாசகம் இது. குடும்பத்தோடு ஹிஜ்ரத் செய்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமை குர்ஆன் பேசுகிறது. மதியன் நோக்கி ஹிஜ்ரத்திற்கு போன மூசா அலைஹிஸ்ஸலாமின் ஹிஜ்ரத்தை குர்ஆன் பேசுகிறது. ஒரு கொடுங்கோல அரசனுக்கும் இஸ்லாமிய நெறிமுறைகளுக்கும் ஏகத்துவத்திற்கும் எதிராக இருந்த ஒரு அரசை எதிர்த்து ஒரு 7 பேர் குகை தோழர்கள் ஹிஜ்ரத் செய்த வரலாறை குர்ஆன் பேசுகிறது. உலகம் முழுக்க பல்வேறு இடங்களில் முஸ்லிம்கள் இஸ்லாமிய மார்க்க நெறிமுறைகள் இப்படி வாழ முடியாத போது அவர்கள் இஸ்லாமிய சூழல் நிறைந்த இடத்திற்கு புறப்பட்டு போன ஹிஜ்ரத்தின் வரலாறு இஸ்லாமிய வரலாற்றில் நிறைந்து காணப்படுகிறது. ஏன் இந்த உம்மத்தினுடைய முதல் கட்டத்திலே வாழ்ந்த அந்த முதல் தலைமுறை மனிதர்கள் பாதுகாப்புக்காக வேண்டி ஹபஷாவை அபிசீனியாவை நோக்கி ஒரு ஹிஜ்ரத்திற்கு போனார்கள். ஈமானை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டி அடுத்து மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத்து பயணா போனார்கள். ஹபஷாவின் ஹிஜ்ரத்தும் மதீனாவின் ஹிஜ்ரத்தும் இந்த உம்மத்தினுடைய இஸ்லாமிய வரலாற்றில் மறக்க முடியாத அளவிற்கு வரலாற்றின் எல்லா பக்கங்களிலும் நீக்கமற நிறைந்திருப்பதை பார்க்கிறோம்.